வெல்கம் டு சந்தியாஸ் குக்கிங் சேனல். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வெஜ்ஜி சால் நான் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வைக்கிறேங்க. ஒரு இரும்பு பாத்திரம் வச்சுருக்கேன். அது நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பு சிம்மு பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு இதெல்லாம் நல்லா வறுக்கணுங்க. கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 3 ஏலக்காய், 2-3 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூவு, பட்டை இதெல்லாம் போட்டு நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேங்க. இது சின்னதில் இருக்கட்டும், கருகிடாமல் பார்த்துக்கோங்க. அடுப்பு சிம்மிலே இருக்கட்டுங்க. இது இரும்பு கடாயின்றதுனால ஹீட் ரொம்ப சீக்கிரமாக ஆகிடும்ன்றதுனால அது கருகிடும். பாருங்கள், ஓரளவுக்கு வந்துருச்சு. நான் இதை எடுத்துக்கிற மாதம் வந்ததுக்கு பிறகு இது ஆறட்டோங்க. நான் மறுபடியும் இதில் கொஞ்சம் தேவையான எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், இஞ்சி பூண்டு ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன். பெரிய வெங்காயமாக இல்லை, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அது வேண்டாம்னா சின்ன வெங்காயம் கூட ஒரு 5-6 போட்டுக்கோங்க, டேஸ்ட்டாகவே இருக்கும். நான் பூண்டு வந்து தோல் நீக்காமல் போட்டிருக்காங்க. இதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்குன்றதுனால இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், ஒரு பாதி வேக்காடு வெந்துருச்சு, நல்லா வதங்கிருச்சு. கூடவே தக்காளி 1 போட்டிருக்கேன். நல்லா பழமாக ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க, அதையும் நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், இது வதங்கிருச்சு. ஒரு 3/4 பதத்துக்கு இது வதங்கி எடுத்துடுறோம். எடுத்துகிட்டு இந்த நம்ம மிளகு ஜீரகம்லாம் வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அது கூடவே இதை வச்சு ஆற வச்சிடலாங்க. இது ஆறட்டும், அதுக்குள்ளே நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் எண்ணெய் நான் கூடவே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு அதே கடாயில் பிரிஞ்சி இலை, அந்த கடல் பாசி, சோம்பு இதெல்லாம் போட்டிருக்கேன். கூடவே கருவேப்பிலை போட்டிருக்கேங்க. இதெல்லாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இதையும் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி பழமாக 1 எடுத்திருக்கேன். பெருசாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க, சின்னதாக இருந்தால் 2 போதும். தக்காளி வதங்கினதுக்கப்புறமா மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் வந்து ஒரு 1 ஸ்பூன், தனியாத்தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். கரம் மசாலா பார்த்திங்கன்னா ஒரு 1 இல்லை 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏற்கனவே மசாலா நம்ம வதக்கி வச்சுருக்கோம், அதனால் கரம் மசாலா கொஞ்சம் பார்த்து போடுங்க. அதிகமான ஃப்ளேவரும் வரக்கூடாது. அது வதங்கட்டோங்க. அடுப்பை சிம் பண்ணிவிட்டு இது ஆறிடுச்சு. அதுக்குள்ளே தான் நான் மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், தண்ணி கொஞ்சம் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம். இது ஆல்ரெடி வதங்கினதுனால நம்ம இதில் ஸ்ட்ரைட்டாக சேர்த்துக்கலாங்க. இந்த மிக்ஸி ஜாரையும் நல்லா கழுவி இதில் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா ஒன்றா கலந்து விடுங்க. அந்த இருக்கிற மசாலாவும் இதுவும் ஒன்று சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். இது இப்போ நல்லா கொதிக்க விடுங்க, தேவையான உப்பு போட்டு. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. நான் ஓரளவுக்கு வச்சுருக்கேன். திக்காக வேணும், தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். அதுக்குள்ளே நான் தேங்காய் வந்து ஒரு 1/2 மூடி எடுத்திருக்கேன், நைஸாக அரைச்சிருக்கேன். தேங்காய் அரைச்சதுக்கப்புறமேட்டு ஒரு பவுலில் பார்த்திங்கன்னா கசகசா ஒரு 1/2 ஸ்பூனும், ஒரு முந்திரி ஒரு 4-5 நம்பரும் போட்டு ஊற வச்சுருக்கேன் குழம்பு தாளிக்கிறதுக்கு முன்னாடியே. அதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி இந்த குழம்புல சேர்த்துக்கலாங்க. தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க வேண்டாம். ஒரு 2 இல்லைன்னா ஒரு 3 நிமிஷம் இருந்தாலே போதுமானது. உப்புலாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், ஓரளவுக்கு கொதிச்சாச்சு. 2-3 நிமிஷமே போதுமானது, கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இதில் கொத்தமல்லி தழையை தூவி இறக்கணுன்னா நம்ம சுட சுட வெஜ்ஜி சால்னா ரெடி ஆகிடுச்சிங்க. இது நான்வெஜ்ஜாக வேணும்னா நீங்கள் சிக்கன் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாங்க, நல்லாவே இருக்கும். இது சுட சுட சாதத்துக்கும் சரி, நம்ம டிஃபன் ஐட்டமுக்கும் சரி, இட்லி, தோசை, பரோட்டா, இடியாப்பம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாவே இருக்குங்க. இவ்வளோ நேரம் என்னோடய சேனலை பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.